Hi to all. Last video la introduction about the operating system பார்த்தோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். அதாவது என்னென்ன ஒர்க் அதனோட ஃபங்க்ஷன்ஸ் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், ஹவு இட்ஸ் காம்பனன்ட்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் அண்ட் கனெக்டட். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உள்ள எப்படி காம்பனன்ட்ஸும் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். நார்மலா ரெண்டு டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். ஒன்று டைம் ஷேரிங், இன்னொன்று மல்டி ப்ரோக்ராமிங். டைம் ஷேரிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர்டையும் சிபியூ சென்ட்ரலைஸ்டு ப்ராசஸ் யூனிட் வந்து ஒரு சிபியூ இருக்கும். மற்ற நிறைய யூசர்ஸ் அதை வந்து குறிப்பிட்ட டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு அடுத்தது கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த யூசர் 5 வந்து ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்காங்க. இவங்க வந்து ரியாக்டிவ் ஸ்டேட், அதாவது நெக்ஸ்ட் இவங்க வந்து ஒர்க் பண்ண போறாங்க. யூசர் 5 6. இது வந்து டைம் ஷேரிங் சிஸ்டம். ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு டைம் கொடுத்து அதை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது. மல்டி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது நான் லாஸ்ட் வீடியோலயே சொன்ன மாதிரி ஒரே சிஸ்டம்ல நம்ம வேர்டு ஓப்பன் பண்ணியிருப்போம், ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருப்போம், மூவி ஓப்பன் பண்ணியிருப்போம், போட்டோ பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி நிறைய ஒர்க் நடந்துட்டு இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு பார்ட்டிஷன்ஸா பிரிச்சு ஒர்க் ஆயிட்டு இருக்கும். தட் இஸ் கால் multi-programming operating system. Key components அப்படின்னா மெமரி மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட். நம்ம எங்க எந்த ப்ரோக்ராமை எப்படி ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றது பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். சிபியூ ஷெட்யூலிங், ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து எந்த ஒர்க்கை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி இந்த ஒர்க்குக்கு ஐஓ டிவைசஸ் எப்படி அசைன் பண்ணணும் அப்படின்னு பாக்குறது எல்லாமே நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம். The OS selects which job to run first based on certain criteria. Also maintain the IO devices. ஜாப் ஷெட்யூலிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும், அது கியூல இருக்கும். நெக்ஸ்ட் ஷெட்யூலர், எந்த ஜாப் எந்த இடத்துல ஒர்க் எக்ஸிக்யூட் ஆகணும், எவ்வளோ நேரம் எக்ஸிக்யூட் ஆகணும் ஷெட்யூல் பண்றதும் வந்து நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஒர்க்காக தான் இருக்கும். இன்டராக்டிவ் ஐஓ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிபியூ, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிற இடத்துல கீபோர்டில் ஃபர்ஸ்ட் இந்த கீ ப்ரெஸ் பண்ணணும், மவுஸ்ல லெஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணுறோம், ரோலிங் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பண்ணும். The OS handles the input and output from the user, switching the CPU to other jobs while waiting for IO operations to complete the process. That is by the operating system. Swapping அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு ஒர்க் நடக்கணும் அப்படின்னா மெமரி அலோகேட் பண்ணி வச்சிருப்போம். மற்ற ஒர்க் எல்லாம் வந்து அதனோட செகண்டரி டிவைசஸ்ல இருக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இந்த எந்த ஒர்க்கை மெயின் மெமரியில வச்சுட்டு பேலன்ஸ் ஒர்க்கை செகண்டரி மெமரியில வைக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். டு என்ஷூர் த ரீசனபிள் ரெஸ்பான்ஸ் டைம்ஸ், த OS may swap process in and out of the memory or use virtual memory to run programs larger than physical memory. Next, file management. Manage the files on disk, ensuring data integrity and access control. ரிசோர்ஸ் ப்ரொடெக்ஷன், லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி நம்ம பாஸ்வேர்ட் போட்டு அதை வந்து சேவ் பண்ணி வச்சு திருப்பி ரிட்ரீவ் பண்றது எல்லாமே நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமா தான் இருக்கும். மெக்கானிசம் டு ப்ரொடெக்ட் சிஸ்டம் ரிசோர்சஸ் ஃப்ரம் inappropriate users. Deadlock prevention, mechanism to prevent jobs from waiting identically for each other. அதாவது ஒரு வெயிட்டிங் ஜாபுக்காக இன்னொரு ஜாப் வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெட்லாக் அக்கர் ஆயிருக்கு. எப்படி அப்படின்னா ப்ராசஸ் 1 வந்து ரிசோர்ஸ் 2க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு, ரிசோர்ஸ் 2 வந்து ப்ராசஸ் 2க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு, ப்ராசஸ் 2 பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் 1க்காக வெயிட் பண்ணிட்டு, ரிசோர்ஸ் 1 ஆல்ரெடி இந்த வெயிட்டிங் ப்ராசஸ்க்காக அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல டெட்லாக் அக்கர் ஆயிருக்கு. இந்த மாதிரி இஷ்யூஸையும் ஹேண்டில் பண்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டமா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஃபைல் மேனேஜ்மெண்ட், ரிசோர்ஸ் ப்ரொடெக்ஷன், டெட்லாக் ப்ரிவென்ஷன், எவ்ரிதிங் will be handled by the operating system. இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், காம்பனன்ட்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். மேக்ஸிமம் மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபைல் ஆர்கனைசேஷன், டெட்லாக் ப்ரிவென்ஷன், அதே மாதிரி ரிசோர்ஸ் ப்ரொடெக்ஷன், இது எல்லா ஒர்க்குமே நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பண்ணிட்டு இருக்கு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த சென்டர் ஆஃப் த பிரெயின் ஆஃப் த சிஸ்டம். Thank you.